தான். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதுக்கு என்ன பாட் செலக்ட் பண்ணலான்னு தான். மார்க்கெட்டில் புதுசாக டெரக்கோட்டா பாட் வாங்கினா ரொம்ப விலை அதிகம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பயன்படுத்தி இந்த வாழை மரத்தை வளர்க்கலான்னு பிளான் பண்ணோம். தூக்கி போடுற பழைய கடைகளில் தூக்கி போடுற அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கும், காய்லாங்கடைன்னு சொல்லுவாங்க சென்னையில். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அங்கே கிடைக்கும். அங்கே தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நாங்கள் வாங்கினோம். ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கினோம். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், கீழே பக்கம் அடியில் தண்ணீர் வடிகிறதுக்கு ஓட்டைகள் போடணும். தண்ணி தேங்கினா வேர் அழுகிரும். அதனால் ட்ரைனேஜ் ஹோல் போடுறது கண்டிப்பாக மஸ்ட்டு. இந்த மாதிரி ரீசைக்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதால 2 நன்மை இருக்குது. ஒன்று, செலவு ரொம்ப குறையும். 2, பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு ஒன்றும் ஆகாது. நாங்கள் இந்த செவ்வாழையை போன வருஷம்